ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மருது சந்திரகலா சொன்ன பிளான் படி பாத்தீங்கன்னா குடும்பத்தையே பாத்தீங்கன்னா சுடுறதுக்கு தயாரா இருக்காரு ரேவத். இப்ப நீ கீழே வரப்போறியா இல்லன்னு வச்சுக்கோ, உன் குடும்பம் இப்ப சின்ன பின்னமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மருது என்ன பண்றாரு, மிரட்டுறாரு. ரேவதி மேலேயே தான் இருக்காங்க, கீழே இறங்கி வரல. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம இறங்கி வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட சாமுண்டி என்ன பண்றாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்றாங்க. அப்ப சந்திரகலா என்ன இவ ஏதோ ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு சொல்றா, ஒரு வேளை தப்பிக்கிறதுக்கோ இல்ல வேற எதனா பிளான் பண்றாளுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ மருது என்ன தப்பிக்க பிளான் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் குடும்பமே இங்க இருக்கும்போது நான் மட்டும் எப்படி தப்பிக்க பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி தப்பிக்காம செட் தான், அக்கா கூட போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற அடியால மருது சொல்றாரு. அப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து என்ன பண்றாங்க, ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, நம்மளோட சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியை எடுக்கிறாங்க. நம்மளோட சந்திரகலாக்கு மைல்டா டவுட் கண்ணை காமிக்கிறாங்க. எனக்கு என்னவோ சாமுண்டீஸ்வரி ஏதோ ஒரு பிளான் பண்றான்னு சொல்லிட்டு தோடுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. எப்படி வராருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போலீஸ் பாத்தீங்கன்னா நம்ம மருது தேடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மருது இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு தெரியாம தேடிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பத்தி தெரிஞ்சது, அதாவது நம்ம கார்த்தி சாருக்கு தான் மருதுவை பத்தின விஷயம் தெரிய வரும். அதனால உடனே நம்ம கார்த்தி சாருக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, கார்த்திக் போன் பண்றாரு. கார்த்திக் நார்மலா எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜராஜன் இப்பதான் குணமாயிட்டு வர்றாரு, அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்போ இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி சார், இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சார் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க, நான் என்ன உங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சார், அந்த மருது நாங்கள் இங்கேருந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இருந்தோம். ஆனால் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, மருது எங்கேயும் போக வாய்ப்பில்லை, அவனுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே எதை நான் மட்டும்தான், அவன் இப்போ என்னை தேடி வரல. ஒருவேளை நம்மளுக்காக இருக்கிற ரேவதி எதனா பண்ணுறதுக்கோசம் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட கார்த்தி எதுக்கோ வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட போலீஸோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் வீட்டில் போயிட்டு நம்ம உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மருது இந்த மாதிரி எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருக்கிறது தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, நம்ம தனியாக இருக்க வேண்டாம், ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அதனால போலீஸை கூப்பிடலான்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்தி என்ன பண்றாரு, போலீஸ்க்கு கால் பண்றாரு. கார்த்தி பாத்தீங்கன்னா போலீஸ் கூட்டிட்டு பாத்தீங்கன்னா இப்போ கதவு தட்டுறாரு. தட்டினதுக்கு அப்புறம் அந்த துப்பாக்கியை கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்க கவலைப்படாதீங்க, யாரையும் நான் சுட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொன்ன கார்த்தி கதவை தட்டி உள்ள ஒரு டமால் ஒரு சுடு துப்பாக்கியால சொல்றாரு. இப்போ நம்மளோட மருது பாத்தீங்கன்னா போலீஸ் மூலியமா அரெஸ்ட் ஆயிருக்காரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ தப்பிச்சு வருவ அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது யாருன்றது கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இப்போ மருது இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எப்படியோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளை நான் கண்டுபிடிச்சு மருதுவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மயில்வாகனம் சொல்றாரு, எப்படிப்பா இவ்வளோ தைரியம் அவனுக்கு வந்துச்சு, அங்கேருந்து கிளம்பி நம்ம குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, மருதுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இப்போ நம்மளோட சந்திரகலா இந்த விஷயத்தில் இருக்கிறாங்கன்ற ஆதாரம் பார்த்தீங்கன்னா மருது பேசினா அந்த செல்ஃபோன் மட்டும்தான். மருது ஒரு வேளை அந்த செல்ஃபோனை வச்சிருந்து அதை கண்டுபிடிச்சாங்கன்னா சந்திரகலா மாட்டிப்பாங்க. ஸோ சந்திரகலா கண்டிப்பாக மாட்டுவாங்களா இல்லையான்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.